ஒரு அரசியல்வாதியை நம்ம ஆளுன்னு சொல்ல வச்சது எது? நாம, நம்ம ஆளு, நம்ம கட்சி. இந்த நம்மன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அரசியல்வாதி நம்மளை பார்த்து நம்ம ஆளுன்னு சொன்னதும் நாமளும் உடனே அவர் பக்கம் சாஞ்சிடறோம். அது வரைக்கும் இல்லாத நம்ம ஆளுங்கிற பார்வை நமக்கும் ஒட்டிக்குது. அவர் உண்மையிலே நம்ம ஆளா? அவர் நம்ம ஆளுன்னு பேச வேண்டிய தேவை அவருக்கு என்ன வந்தது? அவர் அப்படி சொல்ல வச்சது எது? நம்மளை உடனே நம்ப வச்சது எது? அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்னென்ன? அந்த காரணம்லாம் சரியானது தானா? போதுமானதா? இல்லை எதை பற்றியும் அக்கறை இல்லை, நம்மங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் அப்படியா? நம்மங்கிற அந்த வார்த்தையில் நீங்கள் காட்டுற அந்த ஆர்வத்துக்கு என்ன காரணம்? இந்த விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம்? உங்கள் தேவைக்கு வருவாங்கன்னா, இல்லை உங்களை பயன்படுத்திக்கலாம்னா? அவர் நம்ம ஆளாகவே இருக்கட்டும், கட்சி நம்ம ஆளு கட்சியாகவே இருக்கட்டும், நம்ம ஆள் சரியான ஆளா? நல்லது கெட்டது தெரிஞ்சவரா? நாளைக்கே நாம் ஒரு மனு கொடுக்கணும்னு தேடினா கிடைப்பாரா? என்ன நம்மன்னு சொன்ன உடனே முடிவு எடுத்தாச்சா இவர் தான் ஜெயிக்க வைக்கணும்னு? இது பற்றியுமே யோசிக்கலைன்னா எப்படி? கல்லை கட்டிக்கிட்டு கடலை குதிக்கிற மாதிரி இல்லை. 4 கேள்வி கேளுங்க. நம்ம ஆளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. பின்ன ஓட்டு உங்களோட இல்லை, யோசிக்கணும்ல. ஓட்டு போடுறது எதுக்கு? நீந்தி கரை சேரவா, இல்லை மூழ்கி போகவா? கொஞ்சம் யோசிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.